தர்கா வழிபாட்டுக்காரர்களை வெறுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தர்கா வழிபாடை ஆதரித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலும் சுன்னத்து வல் ஜமாத்தோடு கைகோர்த்து கொண்டு ஏபிசிடி கட்சி இருக்கிறானே, பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. ஊர் மக்கள் காசையெல்லாம் சுரண்டித்தீங்கன்னா இவனுக்கு பசியிலிருந்து விடுதலை, ஊர் மக்கள்கிட்ட கட்டா பஞ்சாயத்து பண்ணா இவனுக்கு பயத்திலிருந்து விடுதலை. இவன் என்ன பண்றான்? ஏபிசிடி கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறானே, அவனை நீங்க கைகோத்து வச்சிருக்கிறீங்களே, அவன் யாரு? எல்லா ஊர்களிலும் நபி வழி பிரகாரம் ஜனாசா அடக்கம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய எதிரியாக இருக்கிறான். இன்னொரு பக்கத்தில் அவன் என்ன பெரிய பிரச்சனை பண்றான்? ஒரு பிரச்சனையா நடக்குது. இன்னொரு பக்கத்துல எல்லா ஊர்களிலும் இந்த ஏகத்துவத்திற்கு எதிராக சண்டையிட்டு திரிகின்றான். விநாயகர் சதுர்த்திக்கு போஸ்டர் எடுத்துக் கொண்டிருக்கிறான், பேனர் எடுத்துக் கொண்டிருக்கிறான். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. ஏங்க அவங்க பேசிக்குவாங்க, நீங்க உட்காருங்க. ஏங்க இது ஜனநாயக வழியில பொதுக்கூட்டம், காவல்துறை பார்த்துக்குவாங்க, நீங்க உட்காருங்க. நீங்க டைவர்ட் பண்ண வேண்டாம், நீங்க உட்காருங்க. அப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிக்க வேண்டாம். ஒரு அசத்தியவாதியை பொறுத்த வரைக்கும் அந்த அசத்தியவாதிய எந்த சந்தர்ப்பத்திலீங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஆதரிக்க கூடாது. அவனை வெறுக்க வேண்டும், அவனுடைய கொள்கையை தகர்க்க வேண்டும், அவனுடைய அசத்திய கொள்கையை புறக்கணிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனாகத்தான் சத்தியவாதி இருக்க வேண்டுமே தவிர அசத்தியவாதியோடு கைகோர்த்து கொண்டு இந்த சத்தியத்தை ஒழிக்க யார் புரட்சி செய்தாலும் இந்த அல்லாஹ்வுடைய பேர் ஒளியை யாராலும் அளிக்க முடியாது. அதே நேரத்தில் இவர்கள் இந்த கூட்டத்தில் பிரச்சனை பண்ணுவார்களே, ஆனால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறைக்கு நாங்க இதை கையில விட்டுறோம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுங்க. இதே மாதிரி நாங்க பிரச்சனை பண்ணா ஊர் தாங்காது. அதே மாதிரிங்க இன்னைக்கு இந்த இறை இல்லத்துல தொழக்கூடாது, வரக்கூடாது என்கின்ற பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் இந்த குர்ஆன் சுன்னாவிற்காக நீ எப்படி எங்களை வரக்கூடாதுங்கிறது? நாங்க வர மாட்டோம். நாங்கள் தனித்திருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த கொள்கை, நீங்க உட்காருங்க, இந்த கொள்கைக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த பேட்டையில் வைத்து இன்ஷா அல்லாஹ் ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவோம். இந்த பொதுக்கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாள்ல இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி எவ்வளவு செலவாகும்? ஏன்னா நம்முடைய சகோதரர்கள் ஆண்கள் ரஹ்மானியபுரத்தில் போய் தொழுகிறாங்க, அதே மாதிரி கடைநல்லூர் டவுன்ல போய் தொழுகிறாங்க. ஆண்கள் ரஹ்மானியபுரத்தில் தொழுதாலும் கடைநல்லூர் டவுன்ல போய் தொழுதாலும் கூட நம்முடைய தாய்மார்கள் அவர்களுக்கு என்ற ஒரு இறை இல்லம் தேவை. எனவே அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த இறை இல்லம் இன்றைக்கு 1854 சதுரடி இறை இல்லமாக பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சுமார் 28 லட்சம் ரூபாய் செலவாகிறது. மக்கள் முடிஞ்சிருச்சு, வாங்க நாங்க சொல்லுவோம் என்ன செய்ய. அதனால கவனிங்க, இந்த பள்ளிவாசல் 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது, பேசி முடிக்கப்பட்டிருக்குது. அது 5,000 பைசா கொடுக்கல. ஒரு சதுரடி கிட்டத்தட்ட 1600 ஆகுது. 6 சகோதரர்கள் நின்று தொழுவதற்காக இந்த பொருளாதாரம் ஒரு 12,500 செலவாகுது. அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து இப்ப நீங்க பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல, பணத்தை கொண்டு வராட்டி பரவாயில்லை, உங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு செய்ய முடியும்? ஒரு சதுரடிக்கு செய்ய முடியுமா? அல்லது ஒரு சகோதரன் சொல்வதற்கு ஏற்றவாறு 6 சதுரடிக்கு சொல்ல முடியுமா, கொடுக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலுக்காக கொடுக்க முடியாவிட்டால் நீங்க உங்களுடைய தொகையில உங்களுடைய பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று கொடுக்க முடியுமா என்று பார்த்து நீங்க கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம ஒரு புது பள்ளிவாசல்ல புனர் நிர்மாணம் செய்து சிறப்பான முறையில் நம்ம கொண்டு போவோம். அதற்காக உங்களுடைய பொருளாதார தன்னை வழங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி நாம் தரக்கூடிய ஒவ்வொரு பொருளாதார உதவியும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும், நாம் தரக்கூடிய ஒவ்வொரு காசும் வறுமையில் மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது. மண் பனா இல்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ அவனுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஒட்டுமொத்த உலக
உலகத்திலும் மூமின்களுக்கு முன்மாதிரியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஆசியா அம்மையார் அவர்கள், பிறவுனுடைய மனைவி, இந்த கோட்டை வேண்டாம், அரண்மனை வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், இறைவா ரப்பிபிலே இந்த பைத்தன் சென்னா சொர்க்கத்தில் எங்களுக்காக ஒரே ஒரு வீட்டை கட்டித்தா என்று கேட்டார்களே, அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலே அதே போல நமக்காக ஒரு கோட்டை மறுமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பேட்டையிலே நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதார உதவி, உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய வாரி வழங்கும் தன்மை, உங்களுடைய பொருளாதார இப்ப இந்த கொடுங்க, வாழை வசூல் ஏந்தி வருவார்கள், உங்களுக்கு இந்த இப்ப போடுங்க, இல்லாவிட்டால் அந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தாள்ல உங்களுடைய பெயர், உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய விலாசம், உங்களுடைய போன் நம்பர் எழுதி ஒரு சதுரடிக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டால் ஒரு சதுரடி எழுதுங்க, 6 சதுரடி என்றால் 6 சதுரடி எழுதுங்க. நம்ம சொல்லுங்க பாருங்க, ஒரு முக்கியமான அறிவிப்பு பாருங்க, உட்காருங்க, எல்லாரும் இந்த வழியில போறோம். அவங்க என்னதான் டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் இந்த வழியில போறோம், என்ன பண்றாங்க பார்த்து உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. கூட்டத்தோட அடிக்கிற ஆம்பளம் இல்ல, புரியுதா? உட்காரு, ஒத்தை வந்து நிக்கணும், சரியா? உட்காரு, உட்காரு. நீங்க போய் முக்கியமான அறிவிப்பு இருப்பது, முக்கியமான அறிவிப்பு இருப்பது கவனிங்க. இந்த இடம் 1584 சதுரடிக்கு வாங்கப்பட்டது. ஒரு சதுரடியின் விலை 2200 ரூபாய். 6 சதுரடி ஒரு நபர் நின்று கொள்வதற்கு 13,200 செலவாகுது. எனவே இதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி வழங்கி இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வழங்குகிற 25 லட்சம் ரூபாயினால் ஒரு தனிப்படை அமைக்க தீர்வு என்பதை அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்ஷா அல்லாஹ் இந்த பொதுக்கூட்டம் 10 மணிக்கு முடிக்கப்படுது. 10 மணி ஆகிவிட்ட காரணத்தினால் தான் நாம் முடிக்கவே தவிர வேற எந்த தாமதம் கிடையாது. 10 மணி ஆகிவிட்டதால் முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதே இடத்திலே ஒரு பள்ளி உருவாக்கி ஜும்மாவை சந்திப்போம். நன்றி வேணாம். மக்கள் அமைதியா கலைந்துக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கூட்டத்தை, பெண்கள் இருக்கிறாங்க, ஆம்பளை பிறங்க, ஆண்கள் பிறகு கலந்து போங்க, இருங்க, ஆண்கள் இங்க இருங்க, பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் முறையாக கலைந்து செல்லட்டும். பெண்கள் கீழ்பகுதிக்கு போங்கம்மா. எந்த ஒரு சபை கலைந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு பெண்கள் கலையட்டும், ஆண்கள் அப்படியே இருங்க. நாங்க சொன்ன பிறகு கலைஞ்சா போதும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆண்கள் நில்லுங்க, ஆண்கள் கலைய வேண்டாம், சரியா? ஆண்கள் இருங்க, இங்க பாருங்க, ஆண்கள் இருங்க.